சார். வணக்கம் சார். இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆமா. இந்த மாதிரியான நேரத்துல தமிழ்நாடோட முதலீடுலாம் எப்படி இருக்கு? எந்த மாதிரியான முதலீடுலாம் வந்திருக்கு? ஓகே, பீகார் எலெக்ஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, நீங்கள் எடுத்தோடனே முதலீடுன்னு கேட்குறீங்க. இங்கே எப்படி நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். சரி, முதலீடு என்ன முதலீடுன்னு கேட்டிங்கன்னா நிறைய முதலீடு போயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது ஒரு தனிப்பட்ட கட்சியை பற்றி சொல்லலை, பட் இப்போ இருக்க நிலைமை நானும் தொழிற்சாலை நடத்துறதுனால எனக்கு நல்லாவே தெரியுது. என்னென்னா இங்கே வரக்கூடிய நிறைய முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. காரணம், இங்கே வரும்போதே அவங்ககிட்ட பேரம் பேசுகிறது இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ரீசெண்டாக உங்களுக்கு நான் சொல்லணும்னா, நான் அது சில பட்டியலிடுறதுக்கு முன்னாடி சில இது முக்கியமானலாம் சொல்லிடுறேன். இங்கே ஒரு பெரிய கார் கம்பெனி இங்கே வந்திருக்குது, நடந்துகிட்ருக்கு வேலை. இந்தியன் கம்பெனி தான் அது, நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்திருக்குது, நடக்குது. அதுக்கு அப்படி தான் வந்தோடனே டிஆர்பி ராஜாவோட பிரதர் வந்துடுவார். வந்துட்டு இவ்வளோ பேரம் பேசுவார், இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு. ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு இங்கே வருமா வராதான்னு இருக்குது. அந்த மாதிரி தான் சில கம்பெனி ஒத்துக்கிறாங்க, சில கம்பெனி ஒத்துக்கிறது இல்லை. ஸோ அது மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக இந்த காலனி, அதாவது ஆர்டிஃபிஷியல் லெதர், அந்த கம்பெனி ஸ்வாங் சங் அப்படிங்கிற கம்பெனி இங்கே வர பார்த்தது. அவங்களும் அந்த மாதிரி பேரம் பேசுறதுனால அது போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1750 கோடி. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். நேரடி வேலைவாய்ப்பு, அப்புறம் மறைமுக வேலைவாய்ப்பு, அதாவது கான்ட்ராக்டர்ஸு, அந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்களாம், அந்த மாதிரி அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது இயல்பாக பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ்கான், இந்த ஆப்பிள் ஃபோனோட ஆக்சசரிஸ் எல்லாம் பண்ணுறவங்க, அவங்களும் இப்போ வேதாந்தாவோட சேர்ந்து இங்கே ஒரு பெரிய இது போடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் அதே நம்ம அது கிட்டத்தட்ட 4000 கோடி, 4000-4500 கோடி முதலீடு. அதுக்கு எவ்வளோ இடங்கள் கொடுக்கறதுக்கு இந்த இடம், ஆரம்ப இடம், அதுக்கு இடம் ஒதுக்குறதுலேருந்து, அதுக்கப்புறம் கம்பெனி தொழிற்சாலை ஆரம்பித்தா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் பேரம் பேசுறதுனால அவன் பெரிய கையை கும்பிட்டு, அப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ இப்போ அது அண்டை மாநிலத்துக்கு போயிடுச்சு, கர்நாடகா போயிடுச்சு. பட் கர்நாடகா யாருக்கு போச்சுன்னு தெரியாது. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு பகுதி ஃபுல்லாக திமுக காரங்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே அங்கே ஆரம்பிச்சு நமக்கு தெரியாது. அது போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், செமிகண்டக்டர் நம்ம இவங்களது கூகுள் வைசாக் போயிடுச்சு. அது இங்கே வர வேண்டியது தான். இங்கே போனார், நம்ம சிஎம் போனார், ஊராக அமெரிக்கா போகிறேன், ஜெர்மன் போகிறேன், ஜப்பான் போகிறேன், எல்லா நாடும் போனார். முதலீடு கொண்டுறதுக்கு போகிறேன்னு சொன்னார், துபாய் போனார். ஆனால் எதுவும் வரவே இல்லை. இவர் சந்திரபாபு நாயுடு அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. 2500 கோடி, லட்சம் கோடி. பார்த்து நினைச்சு பாருங்க, அன்இமேஜினபிள். ஸோ வைசாக் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த இன்னொரு செமிகண்டக்டர் ஆரம்பத்தில் 2000 இவங்க இந்த ஆட்சிக்கு வந்தாங்க பாருங்க, அப்பயே என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சாங்க அவங்களோட பேரத்தை. அது குஜராத்துக்கு எடுத்து போயிட்டாரு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது தான் இப்போ உண்டாயே ஒரு விதத்தில் இங்கே விரிவாக்கம் பண்ணுறதா பார்த்தாங்க. பட் இங்கே இருக்க அரசியல் அமைப்பு பார்த்துட்டு இங்கே ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அடிபட்டு அவங்க, அதுவும் ஆந்திரா, அது இதுக்கு முன்னாடி இருந்தார் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னாடி இருந்தார் சிஎம். அப்போ கியாங்கிற அவங்களோட குரூப், குண்டாயோட குரூப், அது அனந்தபுருக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி இங்கே தமிழ்நாடு வர முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாமே இப்போ இங்கே பேரம் பேசுறதுனால இங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இங்கே இருந்தால் எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு ஒரு கடினமான ஒரு மாநிலம் தான். நம்ம இதுக்கு தான் பல உதாரணங்கள் சொல்கிறோம். மக்களும் புரிஞ்சுக்கணும். ஓட்டடிக்கக்கூடிய நாட்கள் வருது, சிந்திக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்தது இந்த எஸ்ஐஆர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் பீகார்ல நல்லபடியா முடிஞ்சது. 65 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 20 லட்சம் பேர் உள்ள புதுசா வந்திருக்காங்க. அது சொல்லல, எடுத்தது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர புதுசா உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சார், இதை ஒரு வாய்ப்பா நான் எடுத்துட்டு சொல்லிடுறேன். இப்போ இந்த எஸ்ஐஆர் வீட்டுக்கு வராங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். அதை என்னமோ இப்போ சிஎம் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அது ஒண்ணுமே புரியல, இது இந்த உறவு முறைன்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம அது ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம். அதுல 3 தான் இருக்கு. மேல 1, அது வாக்காளர் யாரோ அவங்கள பற்றிய தகவல். அது வெரி சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் தான் அப்படின்னா என் பேரை முதல்ல போட்டுருவேன், என் பேர், என் பிறந்த தேதி, எந்த இதுன்னு போட்டுருவேன். கீழே இருக்க 2 இருக்கு, லெஃப்ட் ரைட், அது 2, 3. இப்போ இதுல தான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் சொல்றாங்க. ஒண்ணுமே வெரி சிம்பிள் ஃபார்வர்டு. இதை பெருசா பூதாகரமாக்கணும் அப்படின்னு முதல்ல புரியலன்னு எடுத்துக்கலாம். புரியலன்னா கூட என்ன ஆகும்னா, அதுதான் ஆபீசஸ் போறாங்க, அவங்க சொல்லி தர போறாங்க எப்படி பண்ணணும். அதை படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ரெண்டாவது, நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன சொல்றோம்னா, மேல இருக்க நம்ம சொல்லிட்டோம், தங்களுடைய பேரு, முகவரி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுக்கணும், அவ்வளவுதான். முகவரி கூட அதுல கிடையாது. இந்த
டீடைல்ஸ் கொடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது, இப்போ உதாரணத்துக்கு நான் அப்படின்னா உறவு முறையை கேட்கறாங்க. ரெண்டாவது அது என்னது, இப்போ எனக்குலாம் நல்ல வயசாகி போச்சு. அப்போ வந்து எனக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு இன்னும் பெரிய வயசாகிப்பாரு, அவர் இருக்காம கூட இல்லாமல் கூட போயிருக்கலாம். அதனால என்ன பண்ணுவேன்னா என் மனைவி இல்லையா என் பையன், ஸோ அந்த உறவு முறையை நம்ம கொடுக்கணும். இப்போ 18 வயசு ஒருத்தங்க இருக்கான்னு இப்போதான் ஃபர்ஸ்ட் வாக்காளர் வராங்க. இப்போ இவங்களுக்கு கீழே இருக்கவங்க யாராவது இருக்க முடியுமா? 2002 ஓட்டர் சீட் இருக்காது. அப்போ என்ன சொல்லணும், அவங்க வந்து 3வது பகுதியில் இருக்கிறத ஃபில் பண்ணும். ஸோ புதிய வாக்காளர்களாக இருந்தால், இளம் வயதாக இருந்தால் அவங்களுக்கு 3வது கட்டம். 3வது அவங்க என்ன பண்ணுவோம், தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ அக்காவோ யாராவது ஒருத்தர் அங்கே கொடுக்கலாம். இப்போ 2வது மட்டும்தான் நான் எனக்கு கீழே இருக்கவங்க என்ன கொடுக்கலாம். எனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 35 வயசு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து அவங்க அப்பா வந்து 2002 எலெக்ஷன் ஓட்டர் ஐடி இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்போ அதை கொடுக்க போறேன். இப்போ நான் என் வயசுக்கு வந்தவனா நான் பார்ப்பேன், எங்க அப்பா இறந்துருப்பாரு, எதுவும் இருக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவேன், என்னோட மனைவி இதை கொடுப்பேன், இல்லை என் அம்மா அதை கொடுப்பேன். இவ்வளோ வெரி சிம்பிள். நம்பர் 1 நம்மளுடைய டீடைல்ஸ். நம்பர் 2 எனக்கு மேலே இருக்கவங்க அல்லது எனக்கு கீழே இருக்கவங்க டீடைல்ஸ். 3வது கீழே இருக்கவங்க வரமாட்டாங்க, ஒன்லி மேலே இருக்கவங்க. 2 வயசு வராங்கன்னா அவங்க வந்து அப்பா தான் அம்மா. இவ்வளோதான். இது என்ன இருக்கு, அதுக்கப்புறம் போட்டோ பண்ணி கொடுக்க போறோம். இவ்வளவுதான். இதை நீங்க கொடுத்துட்டே போதும், ஆராய போறது அவங்க. இதுதான் 2வது. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், இப்போ இருக்க ஆளும் அரசாங்கம் குறைகளாக சொல்றது என்னென்னா இந்த எஸ்ஐஆரை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் இந்த மத்திய அரசை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் பீகாரில் வந்து எப்படி வின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது அத்தனையுமே பொய். நம்ம அதுக்கு தான் சொன்னோம், இங்கே பல தொழிற்சாலைகளுக்கு வர விடாமல் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் யாராரு என்னன்னு சொல்லிட்டோம், காரணம் என்னன்னு சொல்லிட்டோம், எந்தெந்த நிறுவனங்கள்லாம் போயிட்டு சொல்லிட்டோம், எஸ்ஐஆர் சொல்லிட்டோம். மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட்டு நல்ல ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார், இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியில இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா பீகார் எலெக்ஷனுக்கு இந்த வேலைகள் செஞ்சாங்க இல்லையா, தேர்தல் பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், பூத்ல போயிட்டு அந்த ஓட்லாம் என்றது. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து திருப்பி பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கதா இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கு. இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. அதாவது இப்போ நீங்கள் வந்து பிஜேபி கட்சி சார்ந்து கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்னா கட்சி சார்ந்து போவாங்க. அப்படி இல்லை அரசாங்கம் சார்ந்து அப்படி இருக்கணும்னா அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஊழியர்களாக தான் இருப்பாங்க தவிர வேற்று மாநிலத்து ஊழியர்கள் வந்து இங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து இது வந்து இங்கே வந்து வெளி மாநிலத்திலேருந்து யாருக்கெல்லாம் வர முடியாது. இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரலாம், எலெக்ஷன் பூத்துலேருந்து அதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வரலாம். புரியுதுங்களா? அவங்களாம் வந்து வீடியோலாம் யாரும் போக மாட்டாங்க. அவங்க வந்து கேன்வாசிங் வந்து ஒரு மேடையிலையோ இல்லை ஒரு அரசாங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்களுக்கு கீழே வரவங்களுக்கு வீடாக போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கே ப்ரீஃப் பண்ணுவாங்க. ஒன்று தான் கட்சிக்காக பேசணும், அது மேடையே பேச போகிறாங்க, அவங்க வீடாக போகலாம். அது வந்து கட்சி சார்ந்து. இது பிஜேபி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் பண்ணும், அதிமுக பண்ணும், திமுக பண்ணுவாங்க, எல்லாமே கேன்வாஸ். மற்றபடி அரசாங்க ஊழியர்கள் மற்ற மாநிலத்திலிருந்து இங்கே வந்து பிஎல்ஓவோ பிஎல்ஏவோ இருக்க முடியாது. அதனால அது அவங்க இவங்க தான் தமிழ்நாடு அரசாங்கம் தான் பண்ணும். சரி சார், இப்போ வந்து எஸ்ஐஆர்னு சொல்லும்போது எல்லா கட்சியினருக்குமே வந்து ஒரு பயம் வருது. இப்போ திமுகனருக்கு தான் அதிகமான பயமே வந்து ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. அதில் விஜய் அவர்கள் கூட கலந்துக்கல, ஆனா அந்த ஏவி மூலியமா ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இதெல்லாம் நல்லதா முதல்வர் அவர்களே அப்படின்னு. எஸ்ஐஆர்ன்றது எங்க இருந்து கொண்டு வந்ததுன்ற தெரியாத அளவுக்கு ஒரு கட்சி தலைமை நடக்குதா? இல்ல, பல காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம், விஜய் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டி பர்சன் அப்படின்னு, இல்லை குறை பிரசவம் சொல்லலாம். இந்த மாதிரி இவர் வந்து அரசியலுக்கான இப்போ நம்ம எல்லாருமே, ஈவன் கலைஞர் எடுத்துக்கங்க, அண்ணாதுரை எடுத்துக்கங்க, எல்லாருமே ஆரம்ப காலத்தில் ஒன்றும் தெரியாமல் தான் வருவாங்க. ஈவன் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட எடுத்துக்கங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெரியாது, எல்லாருக்குமே தெரியாது தான். பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு கட்சியில் இருந்து அரசியல்னா என்ன அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரணும். எதுவுமே ஒரு பையன் வந்து திடீர்னு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராகவோ எல்லாம் ஸ்கூலில் போவாங்க, படிப்பாங்க, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே வரும்போது தெரியும். உடனே எடுத்த உடனே குதிச்சான சினிமாவிலேருந்து நேராக வந்து குதிக்கிறேன்னா எல்லாம் எங்கே எம்ஜிஆர் சொல்லுது. எம்ஜிஆர் அப்படிதான் இல்லையே, திமுகவில் இருந்து பல ஆண்டுகள் பணி செய்து 67லேருந்து 76 வரைக்கும் திமுகவில் இருந்து எல்லாம் செய்து அரசியலை கற்றுக்கிட்டு அப்புறம் தான் வந்தார். அந்த மாதிரி யாருமே இங்கே சொல்ல முடியும். ஈவன் சிவாஜி கணேசன் வந்து தோத்தாரு, ஆனால் அவரும் வந்து காங்கிரஸில் பல ஆண்டுகளாக இருந்து தான் வந்தார். ஸோ அரசியல் என்பது அப்படி தான் இருக்கும். இப்போ கலைஞர் எடுத்துக்கங்க, திகால இருந்தாங்க, பல விஷயங்கள் அரசியலில் நிற்கலே தவிர பட் அவங்களுக்கு அரசியல் எல்லாமே தெரியும், நாட்டு நடப்பு தெரியும், எத்தனை மாநிலங்கள் இருக்குது. இப்போ விஜய் கேளுங்க, தமிழ்நாட்டில் எத்தனை வில்லேஜ் இருக்குன்னு கேளுங்க, தெரியாது. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு கேளுங்க, தெரியாது. ஏதோ வந்து சினிமாவில் நடித்த மாதிரி யாரோ எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க,
ஈவன் அவங்களோட கட்சியில் ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க யாராவது இருக்காங்களா பாருங்க, அதுவும் கிடையாது. அதனால வந்து அந்த கட்சி வந்ததுன்னு வச்சுங்க, அதை வந்து நம்ம வந்து துரதிர்ஷ்டவசம் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால விஜய்க்கு வந்து இன்னும் அனுபவமும் கிடையாது, மாநிலத்தை பற்றி தெரியாது, அரசியலை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா அவர் பேசுகிற பேச்சை வச்சு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் வந்து இப்படி பேசுகிறாரு, அது ஒரு எலெக்ஷன் கமிஷனோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தெரியாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் அப்படி ப்ளேம் பண்ணுறாரு அப்படின்னீங்க. அதுதான் விஜய். சரி சார், உங்கள் நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.